சிவாய நமஹா. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி 2025 இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சற்றேறக்குறைய ஒரு வருடம் 15 நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார். மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மே மாதம் 26ஆம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு. ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு, அதே போல் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும், அதே போல் எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும், நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க. நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். வம்ச அபிவிருத்தி. இந்த உலகங்கிறது சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், நம்மளுடைய குழந்தைங்க, பையன், பேரன், அவங்களுடைய சந்ததி, அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே ஜீவித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா? இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு புல், பூண்டு, மிருகம், வெருகம், பறவை, பாம்பு, பட்சிகள், இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள், சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, புல்லாய் பூண்டாய் புழுவாய் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அந்த ஆசையை, அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும். அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியில்தான் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும், இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும், சமையற்கட்டு இருக்க வேண்டும், இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும், இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும், இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு. இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர். இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள், ஜலத்தின் ஓட்டம் மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெய்ருதி மூலையாக இருக்க வேண்டும், கீழ்ப்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும், அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும், நெய்ருதி பாகத்தில் இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும், அல்லது அந்த இடத்துல முக்கியமாக நம்ம முக்கிய கஜானாக்களை அங்கே வைக்க வேண்டும். இது மாதிரியான சில விஷயங்கள், நிர்ணயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு காரண கர்த்தா அப்படின்னா ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் யார் காரணகர்த்தா, யார் அதிபதியோ, வாஸ்து பிரம்மாவோ
அவர் தான் இந்த ப்ரஹஸ்பதியினுடைய காரக தெய்வம். அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு, அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்து இருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்கு, அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது. குழந்தைகளுக்கு ஆடல், அப்புறம் பாடல், சங்கீதம், வாத்திய கருவிகளை இசைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது, ஜிம்னாஸ்டிக்ஸு, அத்லெட்டிக்ஸு, அதே மாதிரி ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது, கோல்டு மெடல் வாங்குவது, அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலெல்லாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும். ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா. அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மீனராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. முதல்ல இப்போ 3ஆம் பாவத்தில் இருந்தாருங்க. அப்போ தேவையற்ற சிக்கல்கள், மன கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருப்பார் மீனராசிக்கு. இப்போது 4ஆம் பாவத்துக்கு மாறுறார். 4ஆம் பாவம் மாத்ருஸ்தானம், மென்மையான ஒரு ஸ்தானம், அது சுகஸ்தானம் அப்படின்னு பேர். வீடு, வசதி, வாகனம், வாய்ப்புகள் எல்லாத்தையும் தரக்கூடியது 4ஆம் பாவம் தான். அதனால் அந்த 4ஆம் பாவத்துக்கு இப்போது குரு மாறுறாரு. இதில் இன்னொரு என்னன்னா, உங்களோட ராசிநாதனே குரு தான் இல்லைங்களா, ஆளுங்கிரகம். ஏன்னா ரூலிங் பிளானட்னு சொல்லுவாங்க. ஒரு நபர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் பிறக்கும்போது அந்த கிழமையினுடைய அதிபதி, அதே போல் அந்த ராசியினுடைய அதிபதி, நட்சத்திரத்தினுடைய அதிபதி, லக்னத்தின் அதிபதி, அந்த லக்னம் என்ற நட்சத்திரத்தின் அதிபதி, இந்த 5 கிரகம் இருக்கு இல்லையா, இந்த 5 கிரகத்திற்கும் ஆளும் கிரகம் அப்படின்னு பேர். இந்த ஆளும் கிரகம் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு 90% நன்மையை தான் செய்யும். அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கிரகம் 3 விதமான இடத்துல வந்துடும். இப்போ மீன ராசியாக இருக்காங்க, அவர் இப்போ பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்காங்க, அவங்களுக்கு நட்சத்திராதிபதி குரு வந்துடுவார், ராசியாதிபதி குரு வரார், லக்னமே இப்போ அதே தனுசு லக்னம்னு வச்சுப்போம். அப்போது லக்னாதிபதி குரு வந்துடுவார். இப்போது வியாழக்கிழமை பிறக்கிறார் அப்படின்னா இந்த 4 இடத்துலையும் குரு வந்துடுவார். அப்போ அவங்களுக்கு குரு அதீதமான நன்மைகள் தரக்கூடிய இடத்துல உட்காந்துடுவார். அதனால் இப்போ எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, குரு உங்களுக்கு அதீதமான நன்மைகளை தரக்கூடியவர் மீனராசிக்கு. அவர் ஆளும் கிரகமாக இருப்பவர். அவர் 4ஆம் பாவத்தில் அமர்கிறார். அதனால் இந்த காலத்தில் ஒரு வீடு வாங்கக்கூடிய இடம், வீடு, வசதி, வாகன யோகங்கள் எல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலையே இருக்கீங்க, சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது எப்போ தான் வீடு வாங்கணும்னு ஆசையாக இருந்தீங்கன்னா இந்த காலத்தில் அமையுங்க, அவ்வளோதாங்க. அதே மாதிரி நான் ஒரு இடத்துல இருக்கேன், இந்த வீட்டையே நான் ரெனோவேஷன் பண்ணிக்கணும், அதுக்கு சாதகமாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய இருப்பிடம் உங்களுக்கு சௌகரியமானபடியாக அமையும், அவ்வளோதான் விஷயம். அல்லது உங்கள் ஏதாவது இருப்பிடத்தில் அசௌகரியம்னா அந்த அசௌகரியம் போயிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையை இப்போ குரு உருவாக்க போகிறார். ஒன்று. அடுத்தது, குருவினுடைய பார்வையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா. 7.5 சனியை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு ஜென்மத்துக்கு வராரு சனி. ஏன்னா 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் சனி பயிற்சி வருது. வாக்கிய முறைப்படி நம்ம அனுஷ்டிக்கிறது திருநள்ளாறு போன்ற பெரிய பெரிய க்ஷேத்திரத்தில் கூட வாக்கிய முறைப்படி தான் கொண்டாடுறாங்க. அவங்க எல்லா இடத்துலையுமே அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் சனி பயிற்சி. திருக்கணித முறைப்படி தான் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்தான். இப்போது அதுவரை அந்த சனி அங்கே தானே இருக்கார் 12ஆம் பாவத்தில். அந்த இடத்தையும் குரு பார்க்கறதுனால 7.5 சனியினால் ஏற்படக்கூடிய பல விதமான உபாதைகளை நிவர்த்தி செஞ்சிருவாரு. அதனால மீனராசிக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் பாவத்தை பார்க்கிறார், உங்களோட ஜீவஸ்தானம் வலிமையாகும். ஆனால் முன்பை விட அதீதமான முறையிலே பல சக்திகளுடன்
பல ஆற்றல்களுடன் நீங்கள் உங்களுடைய திறனை வெளிப்படுத்துவீங்க. ஒன்று சரியா? அடுத்தபடியாக பார்க்கும்போது என்னன்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானம், அதாவது ஆயுளை பார்க்கிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய தேக சௌக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கு, அடிக்கடி தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படுது, வைத்திய செலவுகள் ஏற்பட்டு வருதுன்னா அது எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. அதனால் பரிபூர்ணமான நன்மைகள் தரக்கூடிய இடத்துல வருது. முக்கியமாக மீனராசியில் பிறந்தவங்க இந்த சமயத்தில் ஐயப்பன் வழிபாடு அவசியங்க. ஐயப்பனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமை தோறும் துளசியினால் அர்ச்சனை பண்ணுங்க. எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஐயப்பன் இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவில், ஐயனார், ஐயப்பன், சுடலை மாடசாமி, கருப்பண்ணசாமி, காத்தவராயன், சங்கிலி கருப்பன், லாட சன்னியாசி, இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கு இல்லையா? காவல் தெய்வங்கள், ஆண் தெய்வம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களினுடைய அம்சமும் ஹரிஹரபுத்திரனுடைய அம்சம்தான். அதனால் இந்த தெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு. இப்படியாக இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்பட்டக்கூடிய இந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க. இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ். இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க. அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமः.